ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீ நான் காதல் அடுத்து வர எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இன்றைக்கான எபிசோட்டை நான் ரொம்ப என்ஜாய் பண்ணி இன்ட்ரெஸ்ட்டாக பார்த்தேன். ஏன்னா ரொம்ப நாளைக்கு அப்புறம் ராகவ் அபி ரொம்பவுமே சந்தோஷமாக பேசிக்கிட்டு இருந்தாங்க. அவங்க பேசுகிறத பார்க்கவே ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. அதுவும் அபி வந்து ராகவ்கிட்ட செம்மையாக கிண்டல் பண்ணி பேசினாங்க. ராகவ் ரொம்ப சமாதானமாகவும் அன்பாகவும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. வழக்கம் போல் கதையில் நம்ம எதிர்பார்த்த ட்விஸ்ட் இப்போ ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இப்போ முரளி அந்த ரெக்கார்டரை உள்ளே வச்சுருக்காங்க. அவங்களால எடுத்துகிட்டு போக முடியல. அந்த நேரத்தில் பார்த்தா ரூமை க்ளீன் பண்ணி அந்த எலியை பிடிக்கணும்னு அஞ்சலி சொன்னது தர்மாண்ணன் வந்து இப்போ உள்ள பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க கண்ணில் அது மாற்றத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லாட்டி அந்த நேரத்துக்குள்ளார கேப்பில் வந்து முரளி அந்த ரெக்கார்டரை எடுத்துகிட்டு போயிடுவாங்க. இவ்வளோ சீக்கிரம்லாம் இந்த ரெக்கார்டர் வந்து அபியோட கைக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்பவுமே கம்மி தான். இருந்தாலும் பார்த்தோம்னா இப்போ முரளியோட கேரக்டரை பற்றி வீட்டில் இருக்கவங்களுக்கு தெரிய போகுது அப்படிங்கிறது அடுத்தடுத்து நடக்கிற ஸ்டோரியை வச்சு பார்க்கும்போது நமக்கு தெரிஞ்சிச்சு. ஏன்னா ராகவ் வந்து இப்போ அவங்களோட ஃப்ரெண்ட் இருக்காங்கல்ல ரஞ்சிதானே, அவங்களோட நிச்சயதார்த்தத்துக்கும் போகலாம் கல்யாணத்துக்கும் போகலாம் அப்படின்னு சொன்னதுனால நிச்சயதார்த்தத்தில் அந்த மாப்பிள்ளை யாருங்கிறது நமக்கு காட்டிடுவாங்க. கல்யாணத்தில் தான் அந்த மாப்பிள்ளையை வந்து அபி பார்ப்பாங்க அப்படிங்கிற மாதிரி செம்ம பெரிய ஒரு ட்விஸ்ட் வரப்போகுது. அந்த நேரத்தில் தான் பெரிய ஒரு சத்தம் போட்டு அந்த கல்யாணத்தெல்லாம் நிறுத்தி இப்போலாம் நிறைய எமோஷனல் காத்துட்டுன்னு வச்சுக்கலாம், நிறைய பில்டப் கொடுக்கணும்னு நினச்சி என் மேலே கோவப்படாதீங்க அப்படிலாம் தான் சீரியலை கொண்டு போவாங்க. அப்போ தானே அதை வச்சு அவங்களுக்கு ஒரு 50 சீரியல் எபிசோடு ஓட்ட முடியும். அதனால் அப்படி ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரி, இந்த பக்கத்து கதைக்கு வருவோம் அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போ அந்த மாத்திரையை ஃபோட்டோ எடுத்து எல்லாம் பார்த்தாங்கல்ல, அந்த மாத்திரை என்ன ஏதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி முரளி மாற்றிருந்தாலும் அந்த விஷயமா கண்டிப்பாக அபி கண்டுபிடிக்க போகிறாங்க அப்படிங்கிறது இன்றைக்கான எபிசோட் பார்க்கும்போதே தெரிஞ்சிருச்சு. ஏற்கனவே கார் வாங்கிட்டு வரும்போதே நம்ம இதுதான் கெஸ் பண்ணியிருந்தோம். காரை கீழே போடுவாங்க, அதில் வந்து அஞ்சலி கால் வைப்பாங்க, உடனே வலிக்கு கீழே விழுவாங்க, உடனே இதை காரணமாக காட்டி அடுத்து ஒரு பெரிய பிரச்சனையை முரளி கொண்டு வந்து ராகவுக்கும் அபிக்கும் இடையில ஒரு சண்டையை ஏற்படுத்துவாங்க அப்படிங்கிறலாம் நம்ம கெஸ் பண்ணோம். அதை தான் இன்றைக்கான எபிசோட் ப்ரோமோவில் லாஸ்ட்டில் காட்டாங்க. ஏன்னா இப்போ வாய்ஸ் ரெக்கார்டர் ரூம்குள்ளார வச்சு ஒன்றுமே கிடைக்கல, ரெண்டு பேரும் செம்ம அன்பாகவும் பாசமாகவும்லாம் பேசிக்கிட்டாங்க. அதனால் அதை திருப்பி முரளி கேட்கும்போது செம்ம வெறுப்பாயிடுவாங்க. என்னடா நம்ம ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்குவாங்கன்னு நினச்சோம், கடைசியில் பார்த்தா சரியான பாசமாக பேசிக்கிறாங்களே அப்படின்னு. ஏன்னா எப்போயுமே இல்லாத அளவுக்கு இன்றைக்கான எபிசோடில் ரொம்பவுமே பாசமாக முரளியும் ராகவும் அபியும் பேசிக்கிட்டாங்க. அதை முரளி கேட்டால் என்ன ஆவார், பயங்கரமாக கோவப்படுவாங்க. அதனால தான் இந்த மாதிரி ஒரு பிளானு. ஆனால் அஞ்சலி கீழே விழும்போது கண்டிப்பாக நம்ம அபி வந்து காப்பாற்றிடுவாங்க. இந்த பிளான் வந்து அப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா குழந்தை பிறக்கணும், இன்னும் நிறையா கதைலாம் பாக்கி இருக்கிறதுனால அஞ்சலிக்கு எந்த ஆபத்தும் வராது. நாளைக்கான எபிசோட் செம்ம சுவாரஸ்யமாக இருக்கும். இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.